ஸ்டெடிவிட் சபரியின் நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 3 நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளா அறிவிக்கப்பட்டது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சரான பினராயி விஜயன் சுமார் 64,000 குடும்பங்களின் திட்டத்தின் திட்டப்பட்ட வறுமை ஒழிப்பு இதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. புதியதாக செயற்கைக்கோள் சிஎம்எஸ்-3 LV-3 ராக்கெட் 7வது ஏவுதளத்தில் நவம்பர் 2 ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப வசதியின் 48 செயற்கைக்கோள்களைக் கொண்டு 2003 ஜிசாட்-7 ருக்மணியை காட்டிலும் இது ரூபாய் 1,600 கோடி ரூபாயில் 4,400 கிலோ எடை கொண்டு அதிகபட்ச எடை கொண்ட தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளாக விரிவுபடுத்தப்பட்டது. மல்டிபேண்ட் தொழில்நுட்ப வசதியுடன் கடற்படை இராணுவத்திற்கும் பயன்படுகின்றது. லக்னோவில் யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்களில் முக்கியமான நகரமாக லக்னோ சேர்க்கப்பட்டது. புகழ்பெற்ற சமையல்களிலும் பாரம்பரிய சுவைமிகுந்த உணவுகளுமான கலோட்டி கபாப், அவாத்தி பிரியாணி, சாட், கோல்காப், மகான் மலாய் போன்ற உணவுகள் இணைக்கப்பட்டன. உலகிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகமாக எகிப்தில் திறக்கப்பட்டது. கெய்ரே கிசா பிரமிடுகளின் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட அரும்பொருட்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கபாரோவோ அதிநவீன போசைடன் நீர்மூழ்கி ட்ரோன்களும் இணைக்கப்பட்ட முதல் ரோபோட்டிக் நீர்மூழ்கி கப்பலாக இது அமைக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள் 5வது முறையாக மாஸ்டர்ஸ் பட்டங்களை வென்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி 2025 ஆடவர் பிரிவில் ஜானிக் சின்னர் வெற்றி பெற்றுள்ளார். சென்னையின் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி 2027 மகளிர் பிரிவில் ஜெனிஸ் ஜெயின் இத்தாலியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றுள்ளார். நன்றி.